Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹைதராபாத்ல எங்களுடைய சண்டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். லேட்டாக எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மார்னிங் டீ தான் போட்டிருந்தேன். பாப்பாவுக்கு தனியாக செப்பரேட்டாக பால் ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் வெளியில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சண்டேன்றதுனால அறக்க பறக்க ரெடி ஆகாமல் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஸோ ஃபேமிலி டைம் மாதிரி ஃபேமிலியாக எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருந்தோம். சைட் பை சைட் நானுமே டீ குடிச்சிட்டு இருந்தேன். கிளைமேட் இப்போ என்னடானா 7 மணி தான் ஆகுது. என்ன வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். போன வாரம்லாம் வெயில் மழை கலந்துருக்கவே தான் எனக்கு உடம்புக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோவும் சரியாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இனி ரெகுலராக நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டீ எல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு செய்கிறதுக்கு மீன் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது ஏகப்பட்ட நண்டு இன்றைக்கி வந்திருந்தது. ரொம்ப நாள் கழித்து நண்டு பார்த்துருந்தோம். கூட எனக்குமே இந்த 4-5 நாளாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுல்ல. நண்டு வாங்கி நல்லா கிரேவி மாதிரி வச்சு மிளகெல்லாம் நல்லா தூவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி உடனே நண்டை வாங்கிட்டோம். நண்டு இங்கே கிலோ 600 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறமா பேசி எடுத்து 550 ரூபாய்க்கு வாங்கினோம். இங்கே ஹைதராபாத்தில் இப்படி தாங்க ரேட் இருக்கும். நம்ம ஊர்லலாம் எவ்வளோன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஒரு கிலோவே 550 ரூபா. அது க்ளீன் பண்ணனா அதுக்கு தனியாக 50 ரூபா கேட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் இருந்துட்டு வேண்டாம் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், கொண்டு போயிடலாம் வீட்டுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே வாங்கி முடிச்சுட்டு பக்கத்து கடையில் பார்த்தோன்னா நிறைய கூட்டம் இருந்தது. ஹைதராபாத்தில் எனக்கு நிறைய மெசேஜஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போடுறீங்க. நீங்கள் எங்கே அக்கா வாங்குறீங்க மீன் போயிட்டு நிறைய பேர் என்னை பர்சனலாகவும் காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் நாங்கள் மேதிப்பட்டினமில் தான் ரெகுலராக வாங்குகிறோம். 4-4.5 வருஷம் கிட்ட ரெகுலராக அந்த மீன் மார்க்கெட் தான் போய் வாங்குறது. அதை தள்ளி இங்கே இவ்வளோ கடல் மீன் இருக்குன்றது எங்களுக்கே இப்போ தான் தெரியும். இது மணிகுண்டா ரோடுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு கீழேயே நிறைய ஃபிஷ் மார்க்கெட்ஸ் இருக்குது. முக்கியமாக கடல் மீன் இங்கே நிறைய கிடைக்குது. குளத்து மீன் தான் ஹைதராபாத்தில் நிறைய விற்கிறாங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல கடல் மீன் நிறைய இருக்குது. கடல் மீன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெரைட்டியாக நண்டு இருக்குது, இறால் மீன் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இங்கே வாங்குங்க. ஏன்னா எனக்கு தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் ஹைதராபாத்தில் எங்கே ஃபிஷ் வாங்குறீங்க, எல்லாமே கடல் மீனாக வாங்கி செய்கிறீங்களே அப்படின்னு. நான் ஒரு டைமுமே லொக்கேஷனோட சொல்கிறேன். ஸோ இந்த டைமுமே இங்கே கடல் மீன் நிறைய கிடைக்கும். மணிகொண்டா ரோடில் பிரிட்ஜுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வாங்கினது நண்டு தான். அதுக்கப்புறமா பக்கத்து கடையில் ஒன்றா பார்த்துட்டே ஏதாவது மீன் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், வாங்கி போட்டால் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது இன்னொரு கடையில் இங்கேயுமே கொஞ்சம் வெரைட்டியாக மீன் இருந்ததுங்க. எப்பயுமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வளப்பு மீன், இந்த ஜிலேபி மீன் தான் விற்பாங்க. இதை தள்ளிலாம் வர எதுனா ரேர் தான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தூரமாக வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் இந்த நெய் மீன், அவங்க ஊர் சைடில் நெய் மீனுன்னு சொல்லுவாங்க, நம்ம சைட்லலாம் வஞ்சரம் மீனுன்னு சொல்லுவாங்க. வஞ்சரம் மீனுடைய குட்டி மீன் இதுதான் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, இதை நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு அதை வாங்கியிருந்தாங்க. அது கிலோ 300 ருபீஸு. நம்ம ஊர்லலாம் எவ்வளோன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதாங்க பிரிட்ஜு. இந்த பெரிய பிரிட்ஜுக்கு கீழே தான் ஒரு கடையாக போட்டு விற்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது வாங்கும் போது. ஏன்னா கடல் மீன் கிடைக்கிறது இங்கே ரேருன்றதுனால பார்த்தோன்னே நண்டு இதெல்லாம் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வஞ்சரம் குட்டி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே அதையுமே வாங்கிட்டோம். ஸோ வாங்கி ஹஸ்பண்ட் தான் நீட்டாக க்ளீன் பண்ணாங்க. நான் கேட்டேன் தான் நண்டு அவங்க வாங்கினாங்க. ஒரு 5-6 நாளாக சுத்தமாக முடியல. ஹெவி கோல்டு காஃப் ஆகிடுச்சு, எனக்கு தொண்டெல்லாம் கூட கட்டிக்கிச்சு. அதனால தான் என்னால் ரெகுலராகவே வீடியோ போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் ஒரு நாள் கூட வீடியோ போடாமல் இருக்கவே மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமோ என்னமோ தெரியல, 2-3 நாளாக என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல.
அதனாலே நிறைய பேர் வந்து பர்டிகுலராக எனக்கு மெசேஜஸ்லாம் போட்டிருந்தீங்க. நான் உடம்ப பார்த்துக்கங்க, உடம்ப வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, கோல்டு காஃபுக்கெலாம் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது யூடியூப்பில் நான் வந்து சக்ஸஸ் ஆனேனா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் யூடியூப்னால நிறைய பேர் ஃபேமிலி மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகிருக்கீங்க. அதுக்காக கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஹஸ்பண்டும் நானும் அப்பப்போ அதை தான் சொல்லிப்போம். யூடியூப்பில் நாங்கள் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாலும் நிறைய நல்ல உள்ளங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக. அதுக்காக கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ஹஸ்பண்ட் நண்டையும் மீனையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. மெயினாக இந்த நண்டுக்கு வந்து இந்த பெப்பர் தான் மெயினுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதையுமே வந்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நான் கிரேவி டைப்பாக தான் கேட்டிருந்தேன். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சளிலாம் இறங்குறதுக்குன்னு. ஸோ மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நண்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நல்லா சமைக்கிறதுனால எனக்கு வந்து உடம்பு முடியாது இருக்க டைமில் நான் எப்போ கேட்டாலும் எனக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நண்டு வந்து 1 கிலோ இருந்தது வாங்கினது. ஆனால் அது கழுவி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது ஒரு 1/4 கிலோ போல் கூட வரலங்க, இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், பெப்பரை வந்து நல்லா இடிச்சுக்கிட்டாங்க. இடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி வந்து நல்லா திக்காக கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக வேணும்னு கேட்டிருந்தேன். அந்த மாதிரி தான் வந்து பண்ணி தந்துருந்தாங்க. அவங்க பக்காவாக வந்து செய்வாங்க, நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. அதனால நல்லா டேஸ்டியாக வேறு கேட்டிருந்தேன். எனக்கு வாய் ஒரு டைப்பில் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு. அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலையை நல்லா தூவி இலக்கிட்டாங்க. அடுத்து ரசம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். மிளகு ரசம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கோல்டு டைம்லலாம் வந்து பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போடும்போது நல்லா நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, நண்டு கிரேவி, மிளகு ரசம், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷலுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த 1 இயரில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிடைப்பீங்க, இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல. தொடர்ந்து இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஹைதராபாத்தில் சம்மந்தப்படுற நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கேட்குறீங்க. முடிஞ்சால் நான் வந்து இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக Q&A கொஷினாக கூட வந்து நான் மாற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேன். அப்போ உங்களுக்குமே வந்து டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹைதராபாத்தில் இங்கே என்னென்னலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயமோ அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.